ஹல்லேலூயா. அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்தல்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். உலகம் கொண்டாடுகிற விதத்தில் அல்ல. ஒருவேளை உலகம் இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன உடனே ஒரு கமர்ஷியலான ஒரு காரியத்தை செய்கிறோம்ல. கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே எங்கே போனாலும் கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்மஸ். எங்கே போனாலும் எங்கே இருக்குது, என்ன இருக்குது? கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, அப்புறம் சாண்டா கிளாஸ் இருக்கிறாரு, ஸ்னோமேன் இருக்கிறாரு, ஆமாம் பிரியாணி இருக்குது, கண்டிப்பாக ஆமாம் கேக் இருக்குது. ஆமாம் கிறிஸ்மஸ்னோடனே ஒவ்வொருவருடைய நினைவில் வரக்கூடியது கிஃப்ட்டு, டெக்கரேஷன்ஸு, மரம், சாண்டா கிளாஸ், தாத்தா, இதுதான் ஞாபகம் இருக்குது. டான்ஸ், பாடல், இதுதான் ஞாபகம் இருக்குது. ஆனால் அங்கே யார் இல்லை? கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்மஸை இந்த உலகம் அனுசரித்து கொண்டிருக்கிறது. அப்போ உலகம் என்பது கிறிஸ்துமஸ் என்பதை எதை கொண்டாடுகிறது? எந்த ஒரு இடத்துலையுமே கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கின்ற காட்சிகள் ஒன்றும் காணப்படலை. ஆனால் அங்கே கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கிறாரு, மரம் இருக்குது, டெக்கரேஷன்ஸ் இருக்குது, ஸ்வீட்ஸ் கொடுக்கப்படுகிறது, எல்லாம் இருக்குது. இன்னைக்கு உலக மக்களும் கூட கிறிஸ்மஸினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ளாதபடி இதெல்லாம் சடங்காச்சாரமாக நானும் எங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? ஒரு ட்ரீயை வைக்கணும், ஒரு சாண்டா கிளாஸ் பொம்மையை போட்டு நான் என்ன செய்யணும்? ஆடிக்கிட்டே இருக்கணும் இல்லை? ஏன் பாஸ்டர் நம்ம வீட்டுக்கெலாம் வரதில்லை கிறிஸ்மஸ் தாத்தா? அது எனக்கு தெரியல இல்லை. நாமளும் கூட அப்படி விரும்புகிறோம். அப்படி கேரல்ஸ் பாடிக்கிட்டு நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வீட்டில் போட்டு டான்ஸ் ஆடுற ஆட்டத்தில் இல்லை, அது நம்ம விரும்புகிறோம். உலகத்தாரை போல அல்ல. கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்ததற்கு உலகத்தாரை போல கொண்டாடுவதற்கு அல்ல, கிறிஸ்துவை கொண்டாட பழகிக்கொள்ளணும் இல்லை. கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்துவை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு அப்படின்றத நான் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன் இல்லை. கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்துவை கொண்டாடுகிற காரியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம்தான். தேவன் நம்ம மேல ஒரு அன்பு வைத்திருந்தார், உலகத்தின் ரட்சிப்பைக்காக, உலக ஜனங்களை மீட்டெடுக்கும் பொருட்டாக அவருடைய குமாரனே அனுப்பினார். அந்த வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா தெரிந்த வசனம் இல்ல. God so loved the world and he gave only son, only begotten son, whosoever believeth in him shall not perish but have eternal life. எதற்காக பூமியில் அவர் வந்தாரு? நித்திய வாழ்வை, பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நித்தியத்திற்கு நேராய் கொண்டு செல்வதுதான் கிறிஸ்மஸினுடைய அர்த்தம். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பியதனுடைய ஒரே நோக்கம் பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும் பொருட்டாக தான் அவருடைய குமாரனை அனுப்பினார். சரி, நம்ம யோசிக்கலாம், சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு, எதற்காக தேவன் ஒரு குழந்தையை அனுப்பணும்? அவர் போல ஒரு நல்ல ஒரு அடல்ட், ஒரு மனிதனையே அனுப்பியிருக்கலாமே இல்லை. தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனித குமாரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. என்ன அர்த்தம்? தேவன் ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையை அவரே என்ன செய்ய மாட்டாரு? மீறாதவர். அப்போ உலகத்தில் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் செய்த தவறை ஒரு மனிதன் ரூபத்தில் வந்துதான் என்ன செய்யணும்? பாவ நிவர்த்தி செய்ய முடியும். இதுதான் நியதி. தேவன் ஈஸியா செஞ்சிருக்கலாம் இல்ல. ஈஸியா அவர் ஒரு குழந்தையை அனுப்பாம அவரை போல ஒரு பெரிய மனிதனை, சர்வ வல்லமை ஆற்றல் உள்ள ஒரு நபரையே அனுப்பியிருக்கலாம். அவதாரமாய் வேற ஒரு புருஷனை அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தையை மீறாதவர். தேவன் படைத்த முதல் மனிதனுக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்து அனுப்பினார். அப்படிதானே அவர் சொன்னாரு? அப்படிதானே? படைச்சிட்டு நீ ஒரு பொம்மை மாதிரி இருன்னு சொன்னாரா? நான் வரும்போதெல்லாம் எந்திரிச்சு நின்று எனக்கு சல்யூட் பண்ணுன்னு சொன்னாரா? இல்லை. ஃப்ரீ வில் கொடுத்தார். சுயமாய் சிந்திக்கவும், சுயமாய் செயல்படவும் நீ என்ன செய்யி, சகல வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் உனக்கு கொடுக்குறேன், நீ பூமியை ஆட்சி செய், வானத்தின் பறவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யி ஆளக்கடவது, ஆளுமையை கொடுத்தார். ஆனால் இந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால, பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால சத்ரு அந்த ஆளுமையை என்ன செய்தான்? வாங்கிக்கிட்டான். சத்ருவினிடத்தில் போன அந்த ஆளுமையை மறுபடியும் மீட்டெடுப்பதற்கு
இயேசு கிறிஸ்து மனிதனை போல என்ன செய்யணும்? குழந்தையா தான் பிறகு. இந்த உலகத்தில் மனுஷனா வாழணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? இதுதான், குழந்தையாய் பிறந்து ஒரு தாயினுடைய கருவாய் இருந்து கற்பம் தரித்து குழந்தையாய் ஜெனிப்பித்து பின்பு என்ன செய்யணும்? மனுஷனை போல வளரணும். இதுதான் நியதி. கர்த்தர் அதை ஈஸியாக மாற்றிருக்கலாம்ல. ஈஸியாக அவர் நினச்சா எல்லாம் செஞ்சுருக்க முடியும், அப்படி தானே? ஆனால் ஏன் செய்யலை? ஏன் ஒரு குழந்தையாக வரணும்? அவர் பொய்யுரையாத தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வார்த்தைகள்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை ஏன் இந்த டிலேன்னு நினைக்கலாம். நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, எதற்கு இந்த டிலே? ஏன் இவ்வளோ நாள் பாடுகள், கஷ்டங்கள் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் கலாத்தியர் 4:5 கூட வாசிக்கலாம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் என்ன செய்தார்? அனுப்பினார். எப்பொழுது? கலேஷியன்ஸ் 4:5 காலம் நிறைவேறின பிறகு. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரம் யோசிக்கிறோம், ஏன் இந்த தாமதம்? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் இந்த பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள்? இதெல்லாம் யோசிக்கிறோம். கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார்ல. காலம் நிறைவேறின பிறகு ஸ்திரீயினிடத்தில் பிறக்கும்படி தம்முடைய குமாரனை நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுத்தி என்ன செய்தார்? அனுப்புகிறார். இது எப்பொழுது கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம்? நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவார். எப்போ சொல்லப்பட்டது இது? முதல் தவறு இல்லை, முதல் கீழ்ப்படியாமை ஏற்பட்ட பிற்பாடு கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து பேசுகிற வார்த்தை தான் இது. அப்போ முதலாவது தீர்க்க தரிசனம் அங்கே நடந்துருச்சு. ஆனால் அது நிறைவேறுவதற்கு என்னது? இது அநேக காலகட்டங்கள் நடக்குது. காலம் நிறைவேறும் வரையில் அப்படிதானே போட்டிருக்கல. காலம் நிறைவேறின போது நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் ஏன் இப்போ நடக்கலை? நமக்கு ஒரு பெரிய கேள்வி, ஏன் நடக்கலை? காலம் நிறைவேறின பிறகு அவர் ஸ்திரீனிடத்தில் பிறக்கும்படி கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். நம்முடைய காலமும் தேவனுடைய காலமும் ஒன்று அல்ல. ஆபகுக் நம்ம பார்க்கலாம், ஆபகுக் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கும், அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் என்ன செய்ய? காத்திரு, அது கட்டாயம் வரும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசித்து நம்பி வாசிக்கின்ற வார்த்தை, என்னுடைய இருதயத்தில் பதித்து கொண்ட வார்த்தையின்படி அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு நிறைவேற்றுவார். எப்பொழுது? காலம் நிறைவேறின போது. இயேசு கிறிஸ்து குழந்தையாய் தான் பிறக்கணும், அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் தான் பிறக்கணும். இதுதான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. முதலாவது சொன்ன வார்த்தை என்னது? உனக்கும் அவளுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் உன் தலையை தான் நசுக்க போறாரு. நீ என்னதான் போட்டி போட்டாலும் நீ என்ன செய்ய முடியும்? அவருடைய குதிங்காலை தான். குதிங்கால் என்னது? ஹீல். நீ எப்பொழுதுமே அவருடைய காலுக்கு கீழே தான் இருப்ப. இதுதான் வார்த்தை. அதற்கு பிற்பாடு தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தை என்னது? ஒரு கன்னியின் வயிற்றில் என்ன செய்வார்? பிறப்பார். இதுக்கு இடைப்பட்ட காலம் மிகவும் ரொம்ப பெருசுதான். உடனே நடக்கல. நாம் என்ன செய்யறோம்? சில நேரம் கர்த்தரிடத்தில் வாக்குத்தத்த அட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போனவொன்னு என்ன செய்யணும்? நடக்கணும். மேஜிக் பண்ணுங்க கர்த்தாவே, நாளைக்கு தான் கடைசி நாள் அப்படி சொல்றோம் இல்லை? நீங்க சொல்லியிருக்கீங்களா? இல்லை, ஏன்னா இன்னைக்கு தான் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் நிர்ணயித்திருக்கிற காலம் தான் என்னது? நிறைவேறுகிற காலம், கடைசி காலம். அவர் நிறைவேற எப்பொழுது நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? ஒரு காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். இந்த காலத்திற்கு என் மகனுக்கு, என் மகளுக்கு இதை நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். உங்களை உருவாக்கிய பிற்பாடு தான் அதை என்ன செய்வார்? உங்கள் கரத்தில் கொடுப்பார். உருவாக்காம ஒரு காரியத்தை நம்ம கையில் கிடச்சிதுன்னு வச்சுங்க, நமக்கு என்ன செய்யாது? தலை கால் புரியாது, அப்படி தானே? நாம் உருவாக்கிய பிற்பாடு கர்த்தர் அதை என்ன செய்வார்? உங்கள் கரத்தில் கொடுப்பார். இல்லை, ஏசாயா நாம் ஆரம்ப ஜெபத்தில் வாசிக்க கேட்டோம். ஏசாயா 7:6 9:6
என்ன சொல்லப்பட்டது? நமக்கு ஒரு பாலகன். இங்கேயும் பாருங்க, ஒரு குழந்தை அவங்களுக்கு கொடுக்கப்படுறோம். unto us a child is born அப்படின்னு, a son is given. உங்களுக்கு ஒரு பாலகனை கொடுக்கிறேன் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் நாமங்கள்லாம் என்னவா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த பேர்லாம் என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பேர்லாம் என்ன தெரியுமா? வினை சொற்கள்னு இருக்குது. வினை சொற்கள்லாம் இங்கிலீஷில் வேர்ப்னு சொல்லலாம். வேர்ப். வினை சொற்கள்லாம் என்னது? எதை ஒருத்தர் செய்கிறாரோ அது பேர். ஒருத்தர் நல்லா பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? இவன் ஒரு பொய்யம்பா சொல்லுமா? இல்லை, ஒருத்தர் நல்லதே செஞ்சுட்டு இருக்கிறார், அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? நல்லவருப்பா. அப்போ என்ன அர்த்தம்? செயல்களின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற பெயர்கள். அவர் அதிசயமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிசயங்களை செய்பவர். இல்லை, ஆலோசனை கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலோசனை கொடுக்கிறவர். வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லமையும் ஆற்றலையும் பெற்றிருக்கும் தேவன். அப்போ இப்படிப்பட்ட தேவனை நமக்கு பாலகனாக குமாரனாக கொடுத்தா நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். எனக்குள் கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னா எனக்குள்ள யார் இருக்கிறா? இப்போ நம்ம இந்த சொன்னோம் பார்த்தீங்களா, வினை சொற்கள், செயலினால் அறியப்படுகிற நாமங்கள். சிம்பிளாக சொல்ல போனால் ஒருவர் செயலினால் அறியப்படுகின்ற நாமங்களை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ அதிசயமானவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் அதிசயமே நடக்கலையே, எனக்கு ஏன் பிரச்சனை, இப்படியே நம்ம பேசிகிட்டு இருப்போமா? உங்கள் கையில் அந்த வல்லமையும் ஆற்றலையும் படை உண்டாக்குன தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அந்த வார்த்தைகள் நம்ம பேசுவோமா? நம்ம என்ன செய்வோம்? வார்த்தையை பேசி சூழ்நிலைகளை அடக்க கற்றுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சந்திக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து பேச பழகி கொள்ளணும், புலம்புறதுக்கு அல்ல. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு இம்மானுவேல் என்று தான் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். இம்மானுவேல் என்பதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மோடுன்னு அர்த்தம். ஏல் அப்படின்றது தேவன். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லலை. என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ். தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்குது தான் அவருடைய விருப்பம். ஸோ இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, கிறிஸ்மஸ் செய்தியின் தலைப்பு, அவர் இம்மானுவேலாய், தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளும்படியாக உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். அப்போ நம்ம பார்த்து பாருங்க, அவர் வினை சொல்லின்படி அழைக்கப்படுகிறார். இல்லை, எத்தனை பேர் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நாம் தேவன் இடத்துல இன்னும் என்ன செய்ய முடியும்? அதிகமாய் விசுவாசிக்க முடியும். யாராலும் விசாரிக்கப்படாத ஒரு பெண்ணாய், வனாந்திரத்தில் தனித்து விடப்பட்ட ஒரு பெண்ணாய் ஆகார் தன்னுடைய மகன் மரிக்கும் தருவாயில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்றா, என்னை விசாரிக்க யாருமே இல்லை நான் அழுதுட்டு இருக்கும்போது அவர் எல்ரோஹியா என்ன செய்தார்? காண்கிற தேவனாய் அவர் வெளிப்பட்டார். இது என்னது? வினை சொல். ஒரு கிரியையின் நிமித்தமாய், ஒரு செயல்பாடு நிமித்தமாய் தேவனை அறிவதுதான் பெயர். அவருக்கு ஒரு நாமம் அல்ல, அவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஆகாருக்கு எப்படி காணப்பட்டார்? காண்கிற தேவனாய். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரம், கர்த்தாவே நான் போற இந்த பிரச்சனையை நீங்க பார்க்கவே இல்லையா, நீங்க கண்ணை மூடிட்டு தான் இருக்கிறீங்களா, எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள் அவருடைய செயலின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அப்போ என்னுடைய தேவன் எனக்கு பர்சனலா யாரா இருக்கிறான்றதை நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். ஆபிரகாமை பார்த்து அவர் சொன்னார், உன்னுடைய ஏக சுதனை எனக்கென்று நீ என்ன செய்ய, நீ விரும்புகிற ஒரே மகன் தான், நீ நேசிக்கிற உன்னுடைய புதல்வன் தான், ஆனால் எனக்கு அவனுக்கு காணிக்கையா கொடுன்னு பலியிடுன்னு சொல்லும்போது அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். மோரியா மலைக்கு நேராக கொண்டு போறான். தன்னுடைய குமாரனை கொல்லும்படி கத்தியை நீட்டுகிறான். ஒரு சத்தம் வருது, என்னது? உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அங்க என்னவா இருக்கிறாரு?
யெகோவா ஈரே அப்படின்னு சொல்றான். ஜெகோவா ஜாயிரா, மை ப்ரொவைடர். இன்னைக்கு உங்களுக்கு ஜெகோவா ஜாயிராவா இருக்கிறாரா? நாம் ஒவ்வொரு நாமத்தையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று நாம் அறிக்கையிடும் போது தான் தேவனுக்கும் எனக்கும் உள்ள வைராக்கியம், தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம் என்ன செய்யும்? பலப்படும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு கொண்டு போறான். அமலேக்கியர் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறாங்க. ரெபிதீமில் அவன் என்ன செய்யறான்? போர் செய்யும்படி வருகிறான். மோசே சொல்லிட்டான், நீங்களாம் போருக்கு போங்க, நான் என்ன செய்கிறேன்? ஜெபிக்க போறேன்னு சொல்லிட்டு போறான். ரெபிதீமில் யோசுவா தன்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு அமலேக்கியரோடு யுத்தம் செய்தார்கள். கர்த்தர் அவர்களை எல்லாரையும் என்ன செய்தார்? முறியடித்தார். அப்போ மோசே என்ன பேர் கொடுத்தா? யெகோவா நிசி, எனக்கு ஜெயக்கொடியானவர். அப்போ தேவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாமங்களும் செயலின் கிரியைகளின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற நாமம். இன்னைக்கு எனக்கு ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே எல்லாம் ஜெபிக்கிறது நல்லதுதான். என்னுடைய தேவனே, எனக்கு செய்கின்ற தேவனே, எனக்கு இதை செய்த தேவனே என்று சொல்லி துதிக்கின்ற ஜனக்கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். தேவனுக்கும் எனக்கும் உள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்ன இல்லை, அதுதான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன் பாருங்களேன். அப்போது காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். அப்போ காலம் நிறைவேறும் வரை நாம் சார்ந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் நியமித்திருக்கிற நேரம் அல்ல, அவர் குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் நம்ம பார்க்குறோம், அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நாம் செய்கிற சில காரியங்கள் முழுசு என்ன செய்யும்? கெடுத்து போட்டுரும். ஒவ்வொரு நேரத்திற்கும் காலத்திற்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார். அது முன்னாடி பண்ணாலும் பின்னாடி பண்ணாலும் அது என்ன செய்யும்? அது பாழாய் போகும். அப்போ கர்த்தரை நம்பி கர்த்தருக்கென்று நான் என்னை அர்ப்பணித்து செயல்படுகின்ற காரியத்திற்கு காத்திருக்கும்படி நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். சரி, அடுத்தது பாருங்க, மத்தேயு முதல் அதிகாரத்தில் 21, 22, 23 வசனங்களை கூட வசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் என்னது? யோசேப்புக்கு மரியாதை என்ன செய்திருக்கிறாங்க? நியமித்து வைத்திருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு அறிந்து கொண்டான், இவள் திருமணத்திற்கு முன்பதாகவே என்ன செய்தாலாம்? கர்ப்பம் தரித்ததுனால அவன் ரகசியமாய், அவன் நீதிமானா இருந்ததுனால அவன் அதை ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்காம என்ன செய்யணும்னு நினைச்சான்? ரகசியமாய் தள்ளிவிடலான்னு நினைக்கும் போது தேவதூதன் யோசேப்புக்கு தரிசனமாகி சொல்லப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம பார்க்குறோம். இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, முதல்ல 21வது வசனத்தில் மறுபடியும் படிக்கலாம். 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஹல்லேலூயா. தேவதூதன் தரிசனமாகி சொல்லக்கூடிய காரணம் தான், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்ன பேரு? இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ தேவதூதன் சொன்ன பேர் என்னது? இயேசு. இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் என்னது? ரட்சகர். சரி, அடுத்த வசனத்தையும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அடுத்த வசனமும், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆமா. அடுத்த வசனம் முடிஞ்சு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இல்லை, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருப்பார். நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க.
இயேசு என்கின்ற பெயர் நாமத்தினுடைய அர்த்தம் என்னது? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்வார்? ரட்சிப்பார். ரட்சிப்பு பொதுவான ஒன்று. சால்வேஷன் எல்லாருக்கும் அவசியம். ரட்சிப்பு பொதுவான ஒன்று. ஆனால் இம்மானுவேல் என்பார்கள், அப்படிதானே இருக்குல்ல, என்று பெயரிடுவார்கள். யார் பெயரிடுவார்கள்? நல்லா யோசிச்சுக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னது? தேவன் யார்கிட்டலாம் நம்மோடு இருக்கிறாருன்றாங்களோ அவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். எத்தனை பேர் புரியுது? ரட்சிப்பு பொதுவானது. உலக ஜனத்தை யோவான் ஸ்நானன் பார்க்கும்போது சொல்றான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தேவனால் ரட்சிக்கப்பட முடியாத ஒரு நபரும் பூமியில் இல்லை. அப்போ ரட்சிப்பு, ரட்சகர் என்பது பொதுவான ஒன்றாக இருக்கிறது. இம்மானுவேல் என்பது அனுபவத்தின் ரீதியாக இருக்குது. என்னோடு கூட இருக்கும்போது தான் நான் சொல்ல முடியும் இல்லை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்ல முடியுமா? ஒருவேளை சொல்லலாம், ஆனால் அது உண்மையாக இருக்குமா? நல்லா குடிச்சு வெறிச்சிட்டு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? இம்மானுவேல், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவன் வாயில் சொல்லலாம், ஆனால் இருக்க முடியுமா? தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் சொல்ல முடியும், இம்மானுவேலாக இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்படுகிற நாமங்கள் வினை சொல்லுன்னு நான் சொன்னேன். செயலின் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்படுகிற நாமம் இல்லை. அப்போ இங்கு சொல்லப்பட்ட காரியம் என்னது? அவர்கள் இம்மானுவேல் என்று அழைப்பார்கள், என்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ ரட்சிப்பு பொதுவானது தான். ஆனால் இம்மானுவேல் என்பது தேவன் என்னோடு கூட இருக்கிற அனுபவம் என்பது தனிப்பட்ட அனுபவம். தனிப்பட்ட அனுபவத்தை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன்ல. அவர் தனது பாவங்களை நீக்கி என்ன செய்தார்? ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 7ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட நாமம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலமும் இயேசு பிறந்த காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளோனா 900 ஆண்டுகள். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா உரைத்த வார்த்தைக்கு 900 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் என்ன செய்கிறார்? இயேசு பிறக்கிறார். ஆனால் இந்த பெயரை என்ன செய்கிறாங்க? இயேசுவுக்கு வைக்கிறாங்க. இயேசு கிளியராக சொல்லிட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் அவர் குறித்து அநேகர் இடரல் அடைகிறாங்க, வேத பாரகர்கள்லாம். அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், அழிக்க அல்ல நிறைவேற்றும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு தெளிவு பாருங்க. எந்த ஒரு உலகத்தில் இருக்கிற மற்ற தேவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தெளிவு. எதற்காகத்தான் நான் இந்த பூமியில் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாகவும் நியாயப்பிரமாணங்களை முற்றிலுமாய் செயல்படுத்தும்படியாக தான் நான் என்ன செய்திருக்கிறேன். இதை அழிக்க அல்ல, தேவனுடைய வார்த்தையை அழிப்பதற்கு அல்ல, தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்காக தான் நான் என்ன செய்கிறேன், வந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அப்போ இம்மானுவேலராய் அவர் பிறப்பை கொண்டாடுகிற நீங்களும் நானும், கிறிஸ்து ரட்சகராய் இந்த உலகத்திற்கு வந்தார், கரெக்ட். ஆனால் என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப், தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற கேள்வியை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? அவர் அற்புதம், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. என்னால் சமாதானம் உண்டாதா? அப்போ எனக்குள்ளே இல்லை, யார் இல்லை? நான் போகிற இடத்துலலாம் ஒரு சமாதான குலைச்சல் உண்டாகுதா? அப்போ தேவன் எனக்குள்ளே என்ன செய்யலை? இல்லை. இம்மானுவேல் என்ற வார்த்தையை நான் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்துவதற்கு சரியான நபர் அல்ல. இம்மானுவேலராய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் என்னது, என்னுடைய அனுபவம். ரட்சகராய், இயேசு ரட்சகராய் இருக்கிறார் எல்லாருக்கும். ஆனால் இம்மானுவேலராய் ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் என்ன செய்கிறார், அவரை ஏற்றுக்கொள்கிறவர். அவர் என்னோடு கூட இயேசு இருக்கணும், என்னோடு கூட தேவன் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னது, நான் பரிசுத்தமாக இருக்கணும். வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். வித்தவுட் ஹோலினஸ் நோ ஐ கேன் see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பரிசுத்தம் அப்படின்ன உடனே நான் குடிக்கல, பாவம் செய்யலை, இதெல்லாம் இல்லை. சொந்த சகோதரனை பகைக்கிறவனும் என்னது? கொலைபாதகன். இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நான் சரி செய்து கொள்ள வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் நான் என்ன செய்யணும்? சரி செய்து கொண்டால்தான் இம்மானுவேலரா எனக்குள் அவர் இருந்து என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். எனக்குள்ள இம்மானுவேல் இருந்தால் எனக்கு ஆலோசனை கொடுக்க முடியுமா? சில காரியங்களை, சில திட்டங்களை, தீர்வை நான் எடுக்கணும்னா எனக்குள்ள இம்மானுவேலராக இருந்து எனக்கு என்ன செய்வார்? ஆலோசனையை கொடுப்பார். அவர் என்ன செய்கிறாரு? இன்னைக்கு காண்கின்ற உலகத்தை அல்ல, நாளைக்கு காணாததையும் அவர் என்ன செய்கிறார்? அறிந்தவராக இருக்கிறார். நான் இன்னைக்கு எடுக்கிற முடிவு பலருக்கு தவறாக தெரியலாம், ஆனால் பின்பு என்ன செய்யலாம்? அவர் ஒருவேளை கரெக்டாக தான் எடுத்திருக்கிறார். இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். எப்போ தெரியுமா? நான் இம்மானுவேலோடு கூட ஐக்கியத்தில் இருக்கும்போது தான். அவர் இம்மானுவேலராய் என்ன செய்கிறாரு? இருந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போடி, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா. இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறவங்களை பார்த்து சொல்கிறேன், அவர் இம்மானுவேலராக இருக்கிறார் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ நான் கிறிஸ்மஸ்க்கு வரோம் ஒரு செய்தியை கேட்குறோன்னு இல்லை, இந்த நாள் கிறிஸ்து எனக்குள் பிறந்திருப்பதை நான் அறிந்து அதை அங்கீகரித்து கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்ற உத்தரவாதத்தோடு கூட நான் நடந்து கொள்கிறேனா. பெயரளவில் கிறிஸ்தவர்கள் பெயரை வைத்துக் கொள்வதனால் அல்ல, என்னுடைய நடக்க என்ன செய்யணும்? கிறிஸ்துவை போல அமையணும். யாருக்கு பாருங்க, யாருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைச்சது? பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை ஒரு அவருடைய ஜனத்தோடு கூட பேசணும்னா என்ன செய்கிறாரு? ஒரு சில தீர்க்கதரிசிகளை தெரிந்தெடுத்து கொண்டு அவர் தமது ஆவியை அனுப்பி அவர் மேல் அமர செய்து, அந்த ஆவி அமர்ந்த பிற்பாடு அவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். பேசி முடித்த பிற்பாடு என்ன செய்யப்படுது? அந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி தானே? நீங்களாம் பழைய ஏற்பாட்டில் நிறைய சம்பவங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை, தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கியது, அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். தேவனுடைய ஆவி அவர் மேல் இறங்கியது, அவன் பலத்து பல பேர் என்ன செய்தான்? கொன்று போட்டான். இப்படி நம்ம படிக்கிறோம்ல. மறுபடியும் அந்த ஆவி அவனோடு கூட இல்லை, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியின் மூலமாக கர்த்தருடைய செய்கைகளை செய்து முடித்த பிற்பாடு மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில் இறங்கி வந்த பிற்பாடு, இரட்சகராய் உருவெடுத்த பிற்பாடு, தேவனாய் அவதரித்த பிற்பாடு அந்த ஆவி உங்களுக்கும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? நிரந்தரமாய் கொடுக்கப்பட்டது. அதுதான் இம்மானுவேல் என்கின்ற பெயருடைய அர்த்தம். எத்தனை பேர் விளங்கி கொண்டீங்க? இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தாவே, இம்மானுவேலர் என்ற நாமத்தை நான் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருக்க, பெயரளவில் அல்ல, என்னோடு கூட இருக்கிற அனுபவம். நான் ஏற்கனவே சொன்னேன், அவருடைய பெயர் எல்லாமே அனுபவ ரீதியானது. வினை சொற்கள், செயல் செய்ததுனால ஏற்பட்ட ஒரு செயலை செய்த போது அது அனுபவமாய் மாறும். அப்படி தானே? நீங்கள் ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா அது என்ன செய்யும்? அனுபவமாக மாறும். பிரியாணி செய்கிறீங்க, அது உங்களுக்கு என்ன ஆகுது? அனுபவமாக. அப்புறம் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் செய்தாலும் பிரியாணி என்ன செய்கிறது? அனுபவம். அப்போ தேவனோடு கூட உள்ள அனுபவம் எனக்கு நாளுக்கு நாள் என்ன செய்யும்? அந்த அனுபவம் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியாது? இம்மானுவேல்னு சொல்ல முடியாது. இப்போ தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்பது அனுபவம், பெயரளவு மாத்திரமல்ல. அந்த இம்மானுவேல், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அனுபவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை? அப்போது இந்த 3 குறிப்புகளை மாத்திரம் உங்களோடு கூட நான் பேசி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கல. அப்போ முதலாவது, கிறிஸ்துவின் பிறப்பு என்பது தீர்க்க தரிசனம். ஏதோ ஒரு குழந்தையை பெற்று குழந்தை வந்துருச்சு இந்த உலகத்தில், அப்படி அல்ல. அவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய திட்டத்தை அவர் கடைசி அவருடைய காலம் நிறைவேறின பிறகு அவர் என்ன செய்கிறாரு? அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார். அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களோடு கூட பேசினா அதை செயல்படுத்த அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஆற்றல் உள்ளவர். இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது நாம் அல்ல, காலம் நிறைவேறின பிற்பாடு. ஹல்லேலூயா.
இந்த காலை வேளையில் ஒன்று மட்டும் நீங்கள் தீர்மானமாக, கர்த்தர் அவர் என்னை கையில் உள்ளங்கையில் ஏந்தி வைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கையில் என்னை வரைந்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி வரைந்த தேவன் உங்களை நடு வழியில் விட்டுட்டு போவார்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இறுதி வரை அவரை நான் சார்ந்து இருப்பேன் என்றால் கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு என்ன செய்வார்? இந்த பூமியில் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் வேறையாக இருக்கலாம். நம்ம பாடணும்ல, சூழ்நிலைகள் எல்லாம் வேறையாக இருக்கலாம். நம்பிக்கை எல்லாம் அற்றுப்போனது போல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் இருந்து கர்த்தர் உங்களோடு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது போல் ஒரு ஏமாளி ஒன்றுமே கிடையாது. சத்ருனைக்கு அதுதான் பண்ணுறான். உலகத்தில் சும்மா இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ, இந்த ரொட்டி துண்டை போட்டுட்டு நாய் பின்னாடியே போகும் பார்த்தீங்களா? கடைசியில் அந்த நாய் எங்கே போய் நிற்கும்? ஒரு வேனில் ஏற்றிட்டு கொண்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். நாய் பிடிக்கிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அதுக்கு தேவையான ஆகாரத்தை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த நாய் ஏதோ ஆகாரம் கிடைக்குதுன்னு உள்ளே வந்துகிட்டே இருக்கும். அது போய் எண்ட் ரிசல்ட் எங்கே இருக்கும்? இன்றைக்கி சத்ருவானவன் அது போல தான் பூமியில் நமக்கு தேவையான காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கிட்டே இருக்கிறான். அது பின்னாடியே ஓடிட்டுருக்குறோம். அதோடைய முடிவு ஆபத்து. தேவனை அறிகிற தேவன் எனக்குள்ளே இருந்தால் எனக்கு என்ன தேவை என்பதை அவர் என்ன செய்வார்? தீர்மானித்து ஆலோசனை கொடுப்பார். எத்தனை நேரங்களில் நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளில் தேவனிடத்தில் சார்ந்திருக்கிறோம். எனக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, நான் என்ன செய்யணும்னு தெரியல. தேவனே நீர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி நான் படிக்கிறேன். எனக்கு நீர் ஆலோசனை கர்த்தராயிரும். எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறோம் இல்லை? நமக்கு ஒரு காரியம் தெரியலன்னா உடனே நம்ம கையில் என்ன வருது? கூகுளில் தேடுறோம். அப்படி தானே? இதுக்கு என்ன சொல்யூஷன், இல்லை இதுக்கு என்ன ஆன்சர்? தலை சுற்றுற மாதிரி இந்த உடனே கூகுள் அடிக்கடி தலை சுற்றுது, இது என்னவா இருக்கும்? அவன் ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி மண்டலே இறக்குவான் பாருங்க. அப்போ தான் தலை சுற்றினா பிரெயினில் ஏதோ டியூமராக இருக்கும். அப்படி தானே? எத்தனை பேர் நாம் உலகத்தில் தேடுவதை காட்டிலும் தேவனிடத்தில் ஆலோசனை. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், பர்சனல் என்னுடைய அனுபவம் தான் அவருடைய பெயர். அவர் அதிசயமானவர்னா, கர்த்தாவே நீர் அதிசயமானவர் என்று நான் படிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யும். முடியுமா? முடியும். இயேசுவினால் அது முடியும். எனக்குள் இருப்பவர்னால் அது முடியும். பிறந்து தன்னுடைய தாயின் கற்பத்திலேயே பிறந்த ஒரு முடவனான ஒருத்தனை கொண்டு வந்து தேவாலயின் வாசல்ல கொண்டு வைக்கிறாங்க. பேதுரும் யோவானும் போகிறாங்க. அந்த நேரத்தில் அவனுக்கு தேவைப்பட்டது என்னது? ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்தானா நான் கஞ்சியை குடித்து நிம்மதியாக இருப்பேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்லை. இன்றைக்கி அதே பிரச்சனை தான். நம்ம கர்த்தர்கிட்ட ஒன்று கேட்குறோம், அவர் நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்லை, உனக்கு பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன்னா அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இப்போ என்ன வேணும்? இதான் வேணும். புரியுதா? தேவன் சொல்றார், நம்மை நிரந்தரமாய் ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வை கொடுக்கும்படி அவர் என்ன செய்கிறாரு? நாம் எதிர்பார்க்கிறது சில நேரம் அவர் செய்கிறதில்லை. நாம் சில நேரம் கேட்குறோம், இது எனக்கு கொடுங்க கர்த்தாவே, இது எனக்கு தேவை, இது கொடுத்தா எல்லாம் சரியாயிரும் நம்ம நினைக்கிறோம். அவர் சொல்றார், இது உனக்கு சரியாகாது, நான் உனக்கு கொடுக்குற மாதிரி அதுதான் சரியாகணும். நம்ம என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் யாருக்கு வேணும் எனக்கு? நீங்கள் ஒருவேளை உங்களுடைய அனுபவத்தில் அதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அநேக நபர்களிடத்தில் நான் இப்போ பார்த்துருக்கேன். ஒரு பொருளாதார தேவைகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இயேசுவை சொல்லிவிட்டு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களோட கர்த்தர் இதை செய்வார் அப்படின்னா, என்னத்தை செய்வார்? முதல்ல எங்களுக்கு தேவை என்னது? ஆமாம், பணம் மட்டும் இருந்தால் பேசுங்க, ஜெபம்லாம் என்னது தேவையில்லை. ப்ரையாரிட்டி எனக்கு இதுதான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் நினைத்தபடி இது நடந்தால் இது தீரும் என்று நான் நினைத்து கொள்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் ஒரு முடிவை, ஒரு கடைசி நேரத்தில் அவர் ஒரு காரியத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். இது இப்படி தான் நடக்கும். அவர் சொல்லுகிறபடி நான் செய்யும் போது தான் இது கர்த்தர் எனக்கு செய்தார் அப்படின்ற நாமத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அனுபவமாக்கி கொள்ள முடியும். இல்லைனா ஒரு சின்ன ஒரு சைடில் என்ன இருக்கும்? என்னுடைய பலத்தில் அதை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு தாட் உங்களுக்குள்ளே வரும். அப்போ அவர் அதை என்ன செய்கிறாரு? நேர்த்தியாய் செய்கிறார்ல, அவர் அதை அவருடைய விருப்பத்தின்படி அதை செய்கிறார். அப்போ மத்தேயுல பார்க்குறோம் பாருங்க, அவர் இம்மானுவேலா என்ன செய்கிறாரு? நம்மோடு கூட வருகிறார். அப்போ முதலாவது நாம் பார்க்குற காரியம் என்னது? அவர் தீர்க்க தரிசனம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு கொடுக்கிறார்.
ஒரு காரியத்தை நிறைவேற்றும் முன்பதாக அறிவிக்கிறார். இன்னைக்கு வேத வசனத்தை படிக்கிற எடுத்துக்கொள்கிற நீங்க, அவர் வேத வசனத்தின் வாயிலாக சில காரியங்களை உங்களுக்கு என்ன செய்றாரு? அறிவிக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் அறிவிப்பு கொடுத்துட்டு சொல்றாரு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இதை கேட்டுக்கொண்டு, இந்த அறிவிப்பை கேட்டுக்கொண்டிருந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தாங்க? அடுத்தது, நல்ல செய்தியாக இருக்குது அப்படின்னு வீட்டில் போய் தூங்கிட்டாங்களா? என்ன செய்தாங்க? அவர்கள் ஆயத்தமாகி அந்த குழந்தையை போய் பார்ப்போம், இவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? கிரியைகளை நடப்பிக்கிறாங்க. அறிவிப்புகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் நல்ல அறிவிப்பாக இருக்குது, அப்படி தான் இருக்கும். செயல்பட தொடங்கினாதான் அந்த குழந்தையை போய் என்ன செய்ய முடியும்? குழந்தையை போய் பார்த்தா தான் அவங்க என்ன சொல்ல முடியும்? இம்மானுவேல்னு சொல்ல முடியும். தேவன் நம்மோடு இருக்கிறார். அங்கே சும்மா மேய்க்கிற இடத்துலையே உட்காந்துக்கிட்டு இம்மானுவேலாக இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? அவங்க ஏன் சொல்ல முடியாது? தேவன் ஒரு இடத்துல பிறந்திருக்கிறாரு. அந்த பிறந்திருக்கிற இடத்த போய் பார்க்குறவங்க என்ன சொல்லுவார்? அவர்கள் இம்மானுவேல், அப்படிதான் அதை பார்த்தோம்ல. அந்த 3வது இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். யாரு? யாரெல்லாம் போய் பார்க்குறாங்களோ அவங்களாம் அது தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ நீங்களும் நானும் வசனத்தை அறிவிப்புகளை கேட்குறோம். அறிவிப்பு தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறாங்க, அதுதான் தீர்க்க தரிசனம். ஏசாயா தீர்க்கன் மூலமாக இன்னும் அநேக தீர்க்க தரிசிகள் இயேசு பிறப்பார், இரட்சகர் பிறப்பார் என்று சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பு தான் தீர்க்க தரிசனம். அந்த அறிவிப்பின்படி செயல்படுகிறவங்க தான் என்ன செய்ய முடியும்? இம்மானுவேலை போய் காண முடியும், அவர்களோடு கூட ஐக்கியத்தை ஏற்பட முடியும், பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும். இல்லை? அப்போது முதலாவது தீர்க்க தரிசனம், அறிவிப்பை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். 2வது பாருங்க, அறிவிப்பு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை பார்க்குறோம். அப்படி தானே? அந்த தீர்க்க தரிசனம் பாருங்க, அறிவிப்பு என்னவா இருக்குது? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள்லாம் என்ன செய்யுங்க? அப்போ அழைப்பு, தேவனுடைய சமூகத்திற்கு நம்மை வரவழைக்கும்படியான அழைப்பு. அவர் பிறந்திருக்கிறார் என்ற அழைப்பு கேட்டுட்டு அவங்க எல்லாம் கடந்து போல. கேட்டவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் பிரயாணப்பட்டு இயேசு என்னும் பாலகன் பிறந்திருக்கிறார்னு சொல்கிறாங்க. அவரை போய் நாங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ அறிவிப்பாக அல்லாதபடி அந்த சமூகத்தை நாடி செல்றாங்கல்ல. நான் கர்த்தரிடத்தில் போகாமல் தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்னு நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்க, அவர் என்ன செய்கிறாங்க? ப்ரிப்ரேஷன், ஆயத்தப்படுறாங்க. ஆடு மேய்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆடு மேய்ச்சி முடிச்சுட்டு நாளை காலையில் பார்த்துக்கலான்னு இல்லை. அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆயத்தம், ப்ரிப்ரேஷன். அப்போ தேவனை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தத்தோடு கூட என்ன செய்யணும்? தேவனை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். 3வதாக பாருங்களேன், தேவனுடைய பிரசன்னம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறாருன்னா அவர் என்ன செய்வார்? உங்களை ஆறுதல் அளிப்பார். இல்லை? யாருமே இல்லைனா கூட, யாருமே என்னை புரிந்து கொள்ளனா கூட, கர்த்தர் சில நேரங்கள் அவர் என்னோடு கூட இடைப்படுவதை, என்னோடு கூட பேசுவதை, என்னோடு கூட நான் ஜெபிக்கின்ற வேளையில் என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்ற உணர்வு எனக்குள்ளே இருக்கும்போது எனக்கு என்ன இருக்கும்? நம்ம பார்த்தோம், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன். ஒருவேளை அநேக காரியங்களுக்காக பயந்து ஒரு நெருக்கத்தின் மத்தியில் கூட இருந்திருக்கலாம். ஏசாயா 41:10 சொல்லுங்கள, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை சகாயம் பண்ண வைப்பது அவர் தான். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் கர்த்தாவே, எனக்காக நீங்களே எல்லாம் செய்யுங்க. அப்படி அல்ல. இம்மானுவேலாய் நம்மோடு கூட கர்த்தர் இருந்தார். உங்களை கொண்டு, என்னை கொண்டு தான் அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? செயல்படுவார். இல்லை, இரட்சகராக இருக்கிறாரு, ஆனால் இம்மானுவேலராக இருக்கிறாரா அந்த நாளில்? அடுத்தது பாருங்க,
தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். தீர்க்க தரிசனம் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. இம்மானுவேலாய் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டது அறிவிப்பு. நிறைவேறுதலை நாம் பார்க்கிறோம்ல. எப்படி நிறைவேறுது? அவர் சொன்ன அந்த வார்த்தைகளின்படி என்ன செய்யப்படுகிறது, நடக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இயேசுவானவர் சொல்கிறாரு, தேவனை நாம் அறிந்து கொள்ளணும்னா, தேவனை இன்னும் நல்லா நான் புரிந்து கொள்ளணும்னா, அவரோடு கூட பழகிய வாழ்ந்த நபர் எனக்குள்ள என்ன செய்யணும், ஜீவிக்கணும். யோவான் 14 அதிகாரத்தின் 6ஆம் வசனம் இயேசுவானவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இம்மானுவேலோடு கூட நான் ஐக்கியத்தில் இருப்பேன் என்றால், தேவன் என்னோடு கூட இருப்பாரே என்றால், பிதாவை குறித்த சகல அறிவும் எனக்குள்ள என்ன செய்யும், கொடுக்கப்படும். தீர்க்க தரிசனம் ஒன்று, நிறைவேறுதல் இரண்டாவது. யோவான் 1 அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அவரிடத்தில் நாம் ஐக்கியம் கொள்வதற்கு எனக்கு கிருபையும் சத்தியமும் அவசியம். கிருபை மாத்திரமல்ல, கிருபையோடு கூட சத்தியம், வார்த்தையும் எனக்கு என்னது அவசியம். அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. அப்போ அந்த பிறப்பினது, அவர் அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி நம்மோடு கூட சஞ்சரித்தது. அப்போ தீர்க்க தரிசன வார்த்தை அறிவிப்பு ஒன்று, இரண்டாவது நிறைவேறுதல் ஒன்று. தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் ஒன்று. இதெல்லாம் எதுக்கு ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கணும், எதுக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்கணும். மூன்றாவது ரொம்ப முக்கியமான குறிப்பு. மூன்றாவது பாருங்க, மூன்றாவது எதுக்காக? அது என்னுடைய வாழ்வியல் மாற்றத்திற்காக, என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்காக, என்னுடைய வாழ்க்கை மாறணும். தேவனுடைய தீர்க்க தரிசனமும் அதனுடைய நிறைவேறுதலும் எதற்கு? என்னுடைய வாழ்வியல் மாற்றத்திற்காக. என்னுடைய லைஃப் என்ன செய்யணும், ஒரு சேஞ்ச் இருக்கணும், ஒரு மாற்றம் இருக்கணும். இல்லை, இந்த மாற்றம் யாருக்கு? எல்லாருக்கும் தான். இம்மானுவேலராய் அவர் ஒரு சில நபருக்கு தான் வெளிப்படணும்னு அல்ல, அவர் நம்மோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். அவர் எல்லாத்தையும் கதவெல்லாம் பிச்சு உடைச்சிட்டு நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுறது விரும்புகிற தேவன் அல்ல. அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவதற்கு அவர் வாஞ்சிக்கிறார், ஆசைப்படுறார். ஆனால் நான் திறந்து கொடுக்காத வரையும், நான் அனுமதிக்காத வரையும் அவர் ஒருபோதும் என்ன செய்ய போகிறதில்ல, கட்டாயப்படுத்துகிற தேவனா இல்லை. இந்த கிறிஸ்துவின் பிறப்பில் இந்த நல்ல நாளில் கர்த்தர் என்னோடு கூட பிறக்கணும், என்னோடு கூட வாசம் பண்ணணும், நான் தேவனோடு கூட இருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு வரணும்னா அவருக்கு நான் இடம் கொடுக்க பழகிக்கொள்ளணும். கிறிஸ்து எல்லாருக்கும் அவசியம், எல்லாரும் கிறிஸ்துவுக்கும் அவசியம். ஆகவே தான் நம்ம மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 3 சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க, அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி யூதர்களுடைய ராஜா பிறப்பார் என்பதை குறித்து அவர் என்ன செய்தாங்க, அறிவின் அடிப்படையில் அவரை தேடி வருகிற ஜனங்களையும் அவர் நேசிக்கிறார். மந்தை மேய்த்து கொண்டிருக்கிற படிப்பறிவில்லாத பாமர ஜனங்களையும் சென்று அவர் என்ன செய்கிறாரு, கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறார். என்ன அர்த்தம்? ஒரு சில கூட்டத்திற்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவானா இல்லை, எல்லா ஜனத்திற்கும் அவர் அவசியம். உலக இரட்சகராய் அவர் வருகிறார். ஆனால் அவரை இம்மானுவேலாய் ஏற்றுக்கொள்வது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். இம்மானுவேலாய் இருப்பது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். பாருங்களேன், பவுல் அப்போஸ்தலர் 9:1 நம்ம பார்க்குறோம். பவுல் எப்பொழுது தேவனை தரிசித்து அவர் தேவன் என்னோடுன்றதை உணர்ந்தானோ அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. என்னைக்கு நான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வை நான் பெற்றுக்கொள்கிறேனோ என்னுடைய வாழ்வியலில் ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரே ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் இந்த நல்ல நாளில் இயேசு கிறிஸ்து இரட்சகராய் எனக்கு வெளிப்பட்டார், என்னை ரட்சித்தார். ஆனால் இம்மானுவேலராய் இந்த காலை வேளையில் என்னோடு கூட அவர் வசிக்கும்படியாய், தேவன் என்னோடு கூட இருக்கும்படியாய், ஒரு சில நாட்கள் அல்ல, இல்லை சண்டே டு சண்டே இல்லை, சண்டே மாத்திரம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமைகள் ஆராதிக்கும் போது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட அவர் இருக்கணுன்றதை நாம் வாஞ்சித்தோமே என்றால்
அவர் இன்றும் கூட இம்மானுவேலராய் உங்களோடும் என்னோடும் கூட அவர் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரை அங்கீகரித்து அவரை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருப்போமே என்றால் அவர் இன்றும் உங்களோடும் என்னோடும் கூட அவர் என்ன செய்ய முடியும்? பேச ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா இந்த காலை வேளையில்?